ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு மை சேனல். இந்த சேனலில் ஆன்லைன் சம்மந்தமான வேலைகள், ஆன்லைனில் நாங்கள் வேலை பார்க்கக்கூடிய தளத்தில் உள்ள தகவல்களையும் நாங்கள் தொடர்ந்து பதிவு பண்ணிக்கிட்டு வரோம். நாங்கள் வேலை பார்க்கக்கூடிய தளத்தில் நீங்களும் பயணிச்சிங்க அப்படின்னா எங்கள் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உடனே நோட்டிஃபிகேஷனான அந்த பெல் பட்டனையும் அமுத்தி வச்சுக்கோங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உடனடியாக உங்கள் பார்வைக்கு சேரும். ஆன்லைன் வேலைகள் லாபகரமானது மற்றும் கவனமாக செய்யக்கூடியது. இதில் குறிப்பிடும் வேலைகளில் இணைவது எந்தவித கட்டாயமும் இல்லை. முழுக்க உங்கள் விருப்பம் சார்ந்தது மட்டுமே. இப்படி ஒரு வேலை உள்ளது என்பதை மட்டுமே நான் பகிர்கிறேன். முதலீடு செய்யும் முன் நன்கு ஆலோசித்து முடிவு செய்யவும். இணைவதும் விலகுவதும் உங்கள் விருப்பம் சார்ந்தது. இன்றைக்கி நாம் பார்க்க வந்திருக்கிற கம்பெனியோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமுதசுரபி. இது நிறைய பேர் இதில் வேலை பண்ணி நிறைய ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இந்த கம்பெனி ரொம்ப நாளாக நன்னாயிட்டு இருக்கிற ஒரு கம்பெனி மகாராஷ்டிராவில் இருக்குது. இந்த கம்பெனியோட இது பார்த்திங்கன்னா ஆரம்பகட்ட காலத்தில் நிறைய ட்ராபேக்ஸை சந்திச்சுது. அமௌண்ட் கொடுக்குறதுல ஆகட்டும் இதில் ஆகட்டும் நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே போயிட்டுருக்குது. இதில் நீங்கள் சேரணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த முழு வீடியோவையும் முழுமையாக கேளுங்க. இதோட ஃப்ரீ பிளானோடது மட்டும்தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். அடுத்தடுத்து இதில் அமௌண்ட் கட்டி நீங்கள் பே பண்ணி இதில் ஏர்ன் பண்ணிக்கிறதும் இருக்குது. அதை பற்றின வீடியோஸும் நான் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு ஃப்ரீ பிளானை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா டெய்லி 3 நிமிட வீடியோ 2 வீடியோ ஓகேங்களா. 2 வீடியோ 3 நிமிஷம் பார்க்குறது மூலமாக ஒரு நாளைக்கு உங்களுக்கு 4 ரூபா வீதம் 8 ரூபா நீங்கள் இதில் சம்பாதிக்கலாம். இது ஒரு ப்ளே ஸ்டோரில் இருக்கிற ஒரு ஆப் ஓகேங்களா. இந்த ஆப்போட லிங்க்கு, அதுக்கப்புறம் இதில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு உண்டான லிங்க் எல்லாமே நான் இந்த வீடியோவுக்கு கீழே நான் போடுறேன். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் நீங்கள் பணம் எடுக்கிறதுக்கு 30 நாள் தொடர்ந்து கடைசியாக வீடியோ பார்க்கணும் சரிங்களா. இதில் எந்த ஒரு லீவு இது எதுவுமே கிடையாது. சாட்டர்டே சண்டே கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எல்லா நாட்களுமே உண்டு. எல்லா நாட்களுமே நீங்கள் வேலை செய்யலாம். அந்த இதில் நீங்கள் ரெஃபரல் செஞ்சுருக்கணும் ஓகேங்களா. ரெஃபரல் செஞ்சீங்க அப்படின்னா இந்த ரெஃபரல் எப்படி செய்யணும் அப்படின்னா ஒரு 20 நபர்களுக்கு நீங்கள் இந்த ஆப்பை ரெஃபர் பண்ணலாம். ஆப்பை ரெஃபர் பண்ணுறதுக்கு நீங்கள் சீலிங் உங்களுக்கு சீலிங் கிடைக்காது ஓகேங்களா. ஏன்னா நம்ம ஃப்ரீ பிளானில் இருக்கோம் அப்படிங்கும் போது இதை நீங்கள் உங்களுக்கு கொடுக்கும் போது உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் உள்ளே நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் எண் சரி பார்க்கப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேன் கார்டு நம்பர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வெல்கம் போனஸாக ஒரு 10 ரூபா ஆட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. இதுதான் ஃப்ரீ பிளானோட பெனிஃபிட்ஸ் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட் எவ்வளோ ரூபா உங்களுக்கு கிடைக்கும். அதாவது ஃப்ரீ ஐடியில் நான் எவ்வளோ சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அந்த ஃப்ரீ ஐடியில் எவ்வளோ ரூபா சம்பாதிக்கலாம் அப்படின்னா அதிகபட்சமாக ஒரு 200 ரூபா மட்டும்தான் உங்களால் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் உங்களால் பேசிக் பிளானில் நீங்கள் அப்கிரேட் ஆகி நிறுவனத்துக்கு நீங்கள் தொடரலாம். அதான் சொன்னேன் இல்லையா, அமௌண்ட் கட்டி எடுக்கக்கூடிய ஏர்ன் பண்ணக்கூடிய இதெல்லாம் இருக்குது. நான் திரும்ப சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நீங்கள் அமௌண்ட் கட்டி ஆகணும். அந்த பேசிக் பிளானுக்கு அப்கிரேட் ஆனால் தான் நீங்கள் ரெஃபரல் செஞ்ச நபர்கள் வீடியோ பார்த்தாலும் உங்களுக்கு அமௌண்ட் ஏறும். இப்போ நீங்கள் 20 நபர் இல்லை 30 நபர் நீங்கள் ரெஃபர் செஞ்சீங்கனாலும் அவங்க பார்க்குற வீடியோக்கும் உங்களுக்கு காசு ஏறணும்னா நீங்கள் அப்கிரேட் ஆகிருக்கணும் ஃபஸ்ட்டு ஓகேங்களா. பேசிக் பிளானுக்கு அப்கிரேட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆள் அந்த ஒரு வீடியோ பார்க்குறதுக்கு 45 பைசா வீதம் 2 வீடியோவுக்கு 90 பைசா கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரீ பிளானில் 200 ரூபா எடுத்து முடித்த உடனேயோ அல்லது அந்த ஆப்பில் ஜாயின் பண்ணி ஒரு 60 நாளுக்கு அப்புறமும் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரீ வேலிடிட்டி அப்படிங்கிறது முடிஞ்சிடும். வீடியோ வாலெட்டில் 200 ரூபா இருந்துச்சுன்னா நீங்கள் ரெஃபர் வாலெட்டுக்கு 200 ரூபா வந்த பின்னரும் தான் நம்ம என்ன பண்ண முடியும், விட்ரா வாலெட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது போயிடும். நீங்கள் மாற்றி எடுக்க முடியாது. அதாவது இந்தந்த தேதியில் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான எந்த கண்டிஷனும் கிடையாது. 200 ரூபா ஆட்டோமேட்டிக்காக வாலெட் சேஞ்ச் ஆகும். அந்த விட்ரா வாலெட்டுக்கு வந்த உடனே நீங்கள் விட்ரா கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. இதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்ரா வாலெட்லேருந்து நம்ம வங்கிக்கு பணம் மாற்றுறதுக்கு நீங்கள் ரிக்வஸ்ட் கொடுத்ததுலேருந்து 48 மணி நேரத்துக்குள்ளே கொடுத்துருவோன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவ்வளோ நாள்லாம் ஆகிறதில்ல. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு 1 or 2 வீக்ஸ்க்குள்ளே ஒரு வாரம் கூட ஆகிறதில்ல, ஒரு நாள் கூட ஆகிறதில்ல, மேக்ஸிமம் 2 டேஸ்லேயே வந்துடுது. 2 டேஸுங்கிறது தான் அவங்க 48 மணி நேரம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 2 நாள் எடுக்கிறது இல்லை. குறைஞ்சது ஒரு நாளுக்குள்ளாவே வந்துடுது சரிங்களா. வங்கியோட வேலை நாட்களில் மட்டும்தான் பணம் எடுக்க முடியும். வாலெட்லேருந்து வங்கியோட வேலை நாட்கள்னால் உங்களுக்கே தெரியும்.
அந்தந்த டேஸில் மட்டும்தான் நம்ம வந்து ரிக்வஸ்ட் கொடுக்க முடியும். ஓகேங்களா? வாலெட்லேருந்து இதுக்கு பேங்குக்கு வந்து ரிக்வஸ்ட் வந்தால் தான் திங்கக்கிழமையிலேருந்து காலையில் 10 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் தான் நம்ம வந்து கொடுக்க முடியும். சனி ஞாயிறில் வந்து எப்போவுமே பணம் எடுக்க முடியாது. சரிங்களா? அதுக்கப்புறம் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் ரிக்வஸ்ட் வந்து மறுநாள் வந்து அதான் நான் சொன்னேன் இல்லையா, இன்றைக்கி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த நாள் வந்து லாஸ்ட்டுக்குள்ளே உங்களுக்கோட வங்கி கணக்கில் அவங்க வரவு வச்சுருவாங்க. நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை வந்து இதில் டைப் பண்ணோன்னே பேங்க்லேருந்து ₹1 அனுப்பி இது உங்கள் அக்கௌண்ட் தானான்னு வெரிஃபை பண்ணுவாங்க. ஓகேங்களா? அது வந்து இந்த இது வரைக்கும் எந்த ஒரு ஆன்லைன் ஜாப்லேயுமே பண்ணாத ஒரு விஷயம். நம்ம கொடுக்குற வங்கி கணக்கு நம்மளோடது தானான்னு சரி பார்க்குறது. ஆனால் இந்த அமுத சுரபியில் வந்து அவங்க பண்ணிகிட்ருக்குறாங்க. இலவச திட்டத்திற்கு வந்து ஒரு முறை மட்டும் தான் ₹200 எடுக்க முடியும். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் அதில் தொடர்ந்து பயணித்து நான் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. நீங்கள் உங்கள் பிளானை அப்கிரேட் பண்ணால் மட்டும்தான் முடியும். ஓகேங்களா? பேன் கார்டு இதெல்லாம் ஏன் கேட்குறாங்க அப்படின்னா, பேன் கார்டு வந்து இதில் நீங்கள் கண்டிப்பாக உள்ளே வந்தோடனே கேட்கும். சரிங்களா? நீங்கள் உங்கள் பேனை வெரிஃபிகேஷன் பண்ணால் தான் ஆப்பே ஓப்பன் ஆகும். இதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளோட வருமானத்துலேருந்து டிடிஎஸ் வந்து பிடிப்பாங்க. நீங்கள் வீடியோ பார்க்கும் போதே உங்களுக்கு வந்து அது தெரியும். ஓகேங்களா? அந்த டிடிஎஸ் பிடிக்கிறது அந்த டிடிஎஸ் பிடிச்சி தான் மிச்ச அமௌண்ட் தான் நம்மளுக்கு வரும். ஓகேங்களா? டேக்ஸ் வந்து ஃபஸ்ட்டே பிடிச்சிருவாங்க. வாலெட்டுக்கு வர்ற அமௌண்ட் வந்து எவ்வளோ ரூபா வருதோ அந்த அவ்வளோ ரூபாயுமே நம்ம பேங்க்கில் நம்மளுக்கு கிரெடிட் பண்ணிடுவாங்க. டிடிஎஸ்க்காக தான் வந்து அவங்க வந்து நம்மளுக்கு பேன் கார்டு கேட்குறாங்க. ஓகேங்களா? இது வந்து அமுத சுரபியோட பிளானு. நல்லா போயிட்டுருக்கிற ஒரு நல்ல கம்பெனி. ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சீக்கிரமாகவே ஜாயின் பண்ணிக்கோங்க. ₹200 வந்து எடுத்துக்கிட்டேன், அதுக்கப்புறம் நான் அப்கிரேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அது உங்கள் விருப்பம். பேசிக் பிளானோட அப்கிரேட் அமௌண்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன், 699. ஓகேங்களா? ₹700 ₹1 கம்மி. நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதோட வீடியோவை நான் கூடிய சீக்கிரம் போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை முழுசும் ஸ்கிப் பண்ணாமல் கேட்டிங்கன்னா மட்டும்தான் நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புரிய வரும். நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, நான் தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இந்த ஆன்லைனில் என் கூட பயணிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறவங்க கண்டிப்பாக எனக்கு ஒரு லைக் கொடுத்து ஒரு சப்ஸ்கிரைப் கொடுக்க மறக்காதீங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்ல நல்ல வேலைகளை நான் அதில் ஒர்க் பண்ணி என்னோட அனுபவங்களையும் சேர்த்து உங்களுக்கு கொண்டு வந்து தருவேன். ஒரு நம்பகமான தகவலை கொடுக்கக்கூடிய தளம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அமைக்க வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.